அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம 12th மேத்தமெட்டிக்ஸ்க்கான ரெஃப்ரெஷர் கோர்ஸ் மாடியூல்ல இருந்து டைட்டில் நம்பர் 18 பார்க்க போறோம். நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பார்த்தோம்னா வெக்டர் ப்ராடக்ட், தமிழ்ல சொல்லும் பொழுது வெக்டர் பெருக்கம். வெக்டர் பெருக்கம் அப்படிங்கிறது இரண்டு வெக்டர்களை பெருக்கும் பொழுது கிடைக்கக்கூடிய முடிவை சார்ந்தது. இதுக்கு முந்தின டாபிக் 17ல ரெண்டு வெக்டர்களை பெருக்கும் பொழுது ஒரு ஸ்கேலார் ஆன்சரா கிடைச்சிருந்தா, இரண்டு வெக்டர்களை பெருக்கும் பொழுது ஒரு நம்பர் ஆன்சரா கிடைச்சிருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத படிச்சோம். இந்த பகுதியில நம்ம படிக்க போறது இரண்டு வெக்டர்களை பெருக்கும் பொழுது எனக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட் ஒரு வெக்டராக இருந்தால், தமிழ்ல சொல்லும் பொழுது இதை வெக்டர் பெருக்கம்னு சொல்லுவோம். இப்ப வெக்டர் அப்படின்னு சொன்னாலே நம்ம யூசுவலா வெக்டர் அப்படின்னாலே ஒரு ஸ்ட்ரைட் லைனை கன்சிடர் பண்ணிக்கிறோம். இப்ப ஏ வெக்டார் அப்படின்னு ஒரு வெக்டார் இருக்கு, பி வெக்டார் அப்படின்னு ஒரு வெக்டர் இருக்கு. சோ இந்த இரண்டு வெக்டர்களையும் நம்ம குறிக்கும் பொழுது என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மூலமா தான் குறிக்கிறோம். இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட கோணம் தீட்டா. இப்ப ஏ வெக்டாரையும் பி வெக்டாரையும் நம்ம மல்டிப்ளை பண்ணும் பொழுது கிடைக்கிற ஆன்சரும் திரும்ப ஒரு வெக்டராக இருந்தால் அதை நம்ம வெக்டர் ப்ராடக்ட்னு சொல்றோம். அப்ப இந்த ரெண்டு பேர்த்தோட பெருக்கல் ரிசல்ட், மல்டிப்ளிகேஷன் ரிசல்ட் ஒரு வெக்டர் தானே. அப்ப அந்த ரிசல்ட் ஒரு ஸ்ட்ரெயிட் லைனா தானே இருந்திருக்க முடியும். அப்படின்னா இதனோட ப்ராடக்ட குறிக்கிறது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். அந்த ஸ்ட்ரெயிட் லைனை இந்த ரெட் கலர்ல காமிச்சிருக்கேன். So this red color straight line represents the product A vector cross B vector னு இத படிக்கணும். அதனால கிராஸ் சிம்பிள் யூஸ் பண்றதுனாலயே இதை நம்ம கிராஸ் ப்ராடக்ட், தமிழ்ல குறுக்கு பெருக்கம்னு சொல்லுவோம். இங்க சொல்ல வர்ற விஷயமே அதான். ரெண்டு வெக்டரை பெருக்கினால் கிடைக்கக்கூடிய ஆன்சர் ஒரு வெக்டர். வெக்டர்களை யூசுவலா ஸ்ட்ரெயிட் லைனா குறிக்கிறோம். அப்ப பெருக்கல் ரிசல்ட் ஒரு வெக்டர் அப்படிங்கிறதுனால அந்த பெருக்கலும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைனா இருக்கும். அதை தான் இங்க காமிச்சிருக்கோம். இதுல ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம வெக்டரை ரெப்ரசென்ட் பண்ணும் போதே அதனோட டைரக்ஷனுக்காக ஐஜேகேன்னு ஒண்ணு சேர்த்திக்குவோம். அந்த மாதிரி இந்த ஏ கிராஸ் பியோட டைரக்ஷனை ரெப்ரசென்ட் பண்ற ஒரு யூனிட் வெக்டாரை நம்ம இந்த இடத்துல என் கேப்னு சொல்ல போறோம். இந்த என் கேப் அப்படிங்கிறது ஏ கிராஸ் பியின் திசையை, டைரக்ஷனை குறிக்கக்கூடிய ஒரு வெக்டார். இதுல ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டாருக்கான டெஃபினிஷன் என்ன அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் sin theta into n கேப்னு வந்திருக்கும். இதுல பாருங்க, ஏ மாடுலஸ் ஆஃப் ஏனாலும் நம்பர், மாடுலஸ் ஆஃப் பினாலும் நம்பர், sin தீட்டாலும் சொன்னாலும் நம்பர் தான். இதுல n கேப்ங்கிறது தான் வெக்டர். இந்த வெக்டார் யாரு அப்படின்னா இட் ரெப்ரசன்ட்ஸ் த டைரக்ஷன் ஆஃப் ஏ கிராஸ் பி. இது ஒரு யூனிட் வெக்டார், அலகு வெக்டார்னு தமிழ்ல சொல்லுவோம். இதுதான் இந்த கோடு எந்த திசையில இருக்கு அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டெஃபினிஷன், ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப இந்த டெஃபினிஷனுக்கு நான் சப்போஸ் மாடுலஸ் எடுத்திருந்தேன்னா மாடுலஸ் ஆஃப் ஏ கிராஸ் பி என்ன நடந்திருக்கும்? மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார், அதுக்கு மறுபடியும் மாடுலஸ் எடுத்தா அதே தான். மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் அதே தான். மாடுலஸ் ஆஃப் சைன் தீட்டா அண்ட் என் கேப்புக்கு மாடுலஸ் எடுத்திருந்தீங்கன்னா என் கேப், கேப் போட்டாலே மதிப்பு 1ன்னு அர்த்தம், அலகு வெக்டார். சோ இதனோட மதிப்பு 1. இந்த இடத்துல 1ங்கிறத நம்ம எழுத தேவையில்லை. இந்த ரிசல்ட்டை பயன்படுத்தி என்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சைன் தீட்டாவை கண்டுபிடிக்க முடியும். சைன் தீட்டா ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ஏ கிராஸ் பி டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் ஏ மாடுலஸ் ஆஃப் பி. இதை பயன்படுத்தி தீட்டா கண்டுபிடிக்க முடியும். எப்பெல்லாம் உங்களுக்கு வெக்டார் ப்ராடக்டை பயன்படுத்தி ரெண்டு வெக்டாருக்கு நடுவுல இருக்கிற ஆங்கிள் கண்டுபிடிக்க சொல்றாங்களோ அப்பெல்லாம் இந்த ஃபார்முலாவை நீங்க பயன்படுத்தணும். அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். இங்க எழுதுனது வெக்டார் ப்ராடக்ட்டுக்கான டெஃபினிஷன். இப்ப நம்ம டெரைவ் பண்ணி காமிச்சது வெக்டார் ப்ராடக்டை பயன்படுத்தி இரண்டு வெக்டார்களுக்கு நடுவே இருக்கிற ஆங்கிள் கண்டுபிடிக்கிற மெத்தட். இதுல ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் இப்ப பார்ப்போம். வெக்டார் ப்ராடக்ட்ல நம்ம பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெக்டார் ப்ராடக்ட் இஸ் நான் கம்யூட்டேட்டிவ். பரிமாற்று விதிக்கு உட்படாது. பரிமாற்று விதி இங்க வராது. இது ரொம்ப கவனமா படிச்சிருக்கணும். உட்படாது. ஏ கிராஸ் பி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இதை திருப்பி எழுதுனா பி கிராஸ் ஏன்னு நம்ம சொல்லுவோம். இந்த ரெண்டும் எப்பொழுதும் சமம் கிடையாது. ஏ கிராஸ் பி திருப்பி எழுதினால் அதுக்கு முன்னால மைனஸ் குறி வந்துடும். மைனஸ் பி கிராஸ் ஏ.
இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் ரிசல்ட் பிளஸ் டூலையும் பயன்படுத்துவோம். பரிமாற்று விதி இடமாற்றி எழுதினால் மதிப்பு சமமாக இருக்காது. அதை இங்கேயும் சொல்லியிருக்கிறாங்க. இதுவே டாட் ப்ராடக்ட் 17வது பாயிண்ட் டைட்டில் படிச்சோம். ஏ டாட் பினாலும் பி டாட் ஏனாலும் ஒரே ஆன்சர் தான். இந்த கம்பாரிசன் உங்களுக்கு தெரியணும். இது பரிமாற்று விதிக்கு உட்படாது, இது பரிமாற்று விதிக்கு உட்படும். அடுத்த ப்ராப்பர்ட்டி நம்பர் 2 என்னன்னு பார்த்தோம்னா, இஃப் ஏ அண்ட் பி ஆர் parallel, ஏ வெக்டரும் பி வெக்டரும் ஒன்றுக்கொன்று இணையாக இருந்தால், ஸோ லைக் இந்த மாதிரி இணையாக இருந்தால் அல்லது கொலினியராக இருந்தாலும், ஒரு கோடமை வெக்டர்களாக இருந்தாலும், ஒரு வெக்டார் இப்படி போயிட்டு இருக்கு, இன்னொரு வெக்டார் இந்த சைடு போயிட்டு இருக்கு, இந்த மாதிரி சொன்னாலும் ஏ கிராஸ் பி எப்பொழுதும் என்னவா இருக்கும்னா ஜீரோவா இருக்கும். என்ன காரணத்தாலனா, இணை அப்படின்னு சொன்னா இடைப்பட்ட கோணம் 0 டிகிரி, ஸோ சைன் 0 0. கொலினியர்ல 180 டிகிரி வரக்கூட வாய்ப்பு இருக்கு, சைன் 180 0. ஸோ ரெண்டு வெக்டர்கள் இணையா இருந்தாலும், பேரலா இருந்தாலும், கொலினியரா இருந்தாலும் அதனோட கிராஸ் ப்ராடக்ட் 0. அடுத்தது தேர்ட் ப்ராப்பர்ட்டி, ஐ கிராஸ் ஐ. ரெண்டுமே சேம் லெட்டர்னால இடைப்பட்ட கோணம் 0 டிகிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்பதான் சொன்னோம் சைன் 0 0ங்கிறதுனால சேம் லெட்டர் கிராஸ் ப்ராடக்ட் எப்பொழுது 0 கிடைக்கும். இதுல கொஞ்சம் கவனமா படிச்சோம்னா, ரெண்டு அடுத்தடுத்த லெட்டரை மல்டிப்ளை பண்ணினோம்னா, ஏன்னா நம்ம மொத்தமா டைரக்ஷனை ரெப்ரசென்ட் பண்றதுக்கு ஐஜேகேன்னு 3 எழுத்து இருக்கு. இப்ப ஐ கிராஸ் ஜேனா அடுத்த எழுத்து தான் ஆன்சரா வருது. இதுல ரொம்ப கேர்ஃபுல்லான விஷயம் என்னன்னா, இந்த லெட்டர்ஸை நம்ம வரிசையா தான் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் ஐ, அடுத்தது ஜே, அதுக்கு அடுத்தது கே. இந்த சர்க்கிளை ஞாபகம் வச்சுக்கங்க. ஐ கிராஸ் ஜேன்னு சொன்னா கே ஆன்சரா கிடைக்கும். நீங்க இதுல இருக்கிற ஏரோ மார்க் படி தான் எடுத்துக்கணும். ஜே கிராஸ் கேன்னு சொன்னா ஐ கிடைக்கும், கே கிராஸ் ஐன்னு சொன்னா ஜே கிடைக்கும். ஐ கிராஸ் ஜேன்னு சொல்றதுக்கு பதிலா நீங்க ஜே கிராஸ் ஐன்னு சொன்னீங்கன்னு வைங்க, ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டியில சொன்னோம், எழுத்தை இடமாத்தி சொன்னா முன்னால மைனஸ் வந்துரும்னு, இதுக்கு மைனஸ் கேன்னு ஆன்சர் வரும். ஸோ ரொம்ப சிம்பிள். இந்த வட்டத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏரோ மார்க்கை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏரோ மார்க் படி அடுத்தடுத்த 2 லெட்டர் எடுத்தீங்கன்னா 3வது லெட்டர் ஆன்சரா வரும். அதே ஏரோ மார்க்குக்கு ஆப்போசிட்டா எடுத்தீங்கன்னா அதே 3வது லெட்டர் தான் ஆன்சரா வரும், ஆனா மைனஸ்ல வரும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த ப்ராப்பர்ட்டி டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. இப்ப ஏ கிராஸ் பி பிளஸ் சினா வெரி சிம்பிள். இந்த ஏவை அப்படியே உள்ள கொண்டு போய்க்கலாம். நீங்க ஏ கிராஸ் பி மல்டிப்ளை ஆயிடும், இங்க வந்து மல்டிப்ளை ஆகும்போது ஏ கிராஸ் சி மல்டிப்ளை ஆகி ஆன்சரா கிடைக்கும். அதே தான் இங்கேயும். சி இங்க வந்து மல்டிப்ளை ஆயிடும், சி இங்க வந்து மல்டிப்ளை ஆயிடும். இப்ப சம்முக்கு போறதுக்கு முன்னால நம்ம பார்த்த கான்செப்டை ஒரு குயிக் ரீகால் எடுத்துக்கலாம். ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார்ங்கிற 2 வெக்டாரை கிராஸ் ப்ராடக்ட் பண்ணோம்னா அதுக்கான டெஃபினிஷன் மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் சைன் தீட்டா இன்டு என் கேப். இந்த என் கேப் தான் இந்த ரிசல்ட்டுக்கான டைரக்ஷனை குறிக்கிற யூனிட் வெக்டார். ஒரு ரிசல்ட். ரெண்டாவது, இதுல இருந்து சைன் தீட்டா மட்டும் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இருந்தா அதை மாடுலஸ் ஆஃப் ஏ கிராஸ் பி பை மாடுலஸ் ஆஃப் ஏ மாடுலஸ் ஆஃப் பின்னு சொல்லலாம். இந்த என் கேப்பை கேன்சல் பண்றதுக்காக இந்த ஃபார்முலால 2 பக்கம் மாடுலஸ் எடுத்துட்டு இதை கொண்டு வந்திருப்போம். இதை நம்ம ஃபர்ஸ்டே சொல்லிட்டோம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு. இந்த ட்ரையாங்கிளோட 2 அடுத்தடுத்த பக்கங்கள் எனக்கு தெரியும், அதாவது ஏபி வெக்டார் தெரியும், பிசி வெக்டார் தெரியும்னா கிராஸ் ப்ராடக்டை பயன்படுத்தி அதனோட ஏரியா கண்டுபிடிக்கலாம். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி வேணும்னா half into மாடுலஸ் ஆஃப் 2 அடுத்த சைடை மல்டிப்ளை பண்ணணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். பண்ணீங்கன்னா முக்கோணம் ஏபிசியின் பரப்பு உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ கிராஸ் ப்ராடக்டை பயன்படுத்தி ஒரு முக்கோணத்தின் பரப்பை நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அடுத்தது பாத்தீங்கன்னா, இதே கிராஸ் ப்ராடக்ட் மூலமாக ஒரு பெரலலோகிராமோட ஏரியாவையும் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இந்த மாதிரி ஒரு பெரலலோகிராம் இருக்கு, ஆர் ரெக்டாங்கிள் இருக்கு. ஏரியா ஆஃப் பெரலலோகிராம் வேணும்னாலும் கிராஸ் ப்ராடக்டை பயன்படுத்தி 2 அடுத்தடுத்த சைடு, ஒரு உதாரணத்துக்கு இதுக்கு ஏ வெக்டார் இதுக்கு பி வெக்டார்னு பேர் வச்சுட்டோம்னா இதனோட ஏரியாவை மாடுலஸ் ஆஃப் ஏ கிராஸ் பின்னு சொல்லுவோம். ஸோ இங்கேயும் 2 அடுத்தடுத்த சைடை மல்டிப்ளை பண்றோம், இங்கேயும் 2 அடுத்தடுத்த சைடை மல்டிப்ளை பண்றோம். சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க, 2 அடுத்தடுத்த சைடை மல்டிப்ளை பண்ணினா பரப்பு ஏரியா கிடைக்கும்.
முக்கோணமா இருந்தா முன்னால ஹாஃப் வரும், பெரலலோகிராமா இருந்தா முன்னால ஹாஃப் வராது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப இதை சார்ந்த எடுத்துக்காட்டு கணக்குகளை பார்க்க போறோம். முதல் எடுத்துக்காட்டு கணக்குல ஏபி அப்படின்னு 2 வெக்டார் கொடுத்துட்டு உங்களை ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஏ கிராஸ் பி வேணும்னா நம்ம ஒர்க்கிங் ரூல், நம்ம டெஃபினிஷன் வேற. ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கிறதுக்கான ஒர்க்கிங் ரூல் என்னன்னா, ஒரு டிட்டர்மினன்ட் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் ரோல ஐ ஜே கே எழுதிக்கங்க. செகண்ட் ரோல இங்க இருக்க ஃபர்ஸ்ட் வெக்டர்ல இருக்கிற கோபிஷியன்ட் ஐக்கு முன்னால -2, ஜேக்கு முன்னால 0, கேக்கு முன்னால 1. அடுத்தது ரெண்டாவது வெக்டர்ல இருக்கிற கோபிஷியன்ட்ஸ் 2, 1, -1. இதை கால்குலேட் பண்ணுங்க. இதனோட எக்ஸ்பான்ஷன் நம்ம மேட்ரிசஸ்ல படிச்சிருக்கோம் டிட்டர்மினன்ட் மெத்தட்ல. ஃபர்ஸ்ட் ஐ கேப் எடுத்துட்டு ஐ கேப் எடுக்கும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஐக்குரிய ரோ காலம் விட்டுறணும். ஐக்குரிய காலம் விட்டுட்டா மீதி 4 நம்பர் நமக்கு தெரியுதா? என்னென்ன நம்பர் தெரியுது? 0, 1, 1, -1 தெரியுதுல்ல? அந்த நம்பர்ஸ் எடுத்துக்கணும். 0, 1, 1, -1. இதை இப்படி மல்டிப்ளை பண்ணணும். அப்படி நான் மல்டிப்ளை பண்ணியிருந்தேன்னா எனக்கு என்ன கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா 0. ஃபர்ஸ்ட் இங்க மல்டிப்ளை பண்ணா 0. இது சைன் மாத்தி சொல்லணும். -1. ரெண்டாவது இந்த நம்பர் எடுக்கும்போது எப்பயுமே சைன் மாத்தி தான் நீங்க எடுக்கணும். இப்ப அதுக்குரிய ரோ காலம் விட்டுறணும். இது போக இப்ப 4 நம்பர் உங்களுக்கு தெரியுது இல்லையா? இந்த 4 நம்பரை நீங்க மல்டிப்ளை பண்ணணும். அப்படி மல்டிப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா +2 and -2. இப்ப கே கேப் எடுத்துட்டு இந்த கே கேப்கான ரோ காலம் விட்டுறணும். ரோ விட்டுறோம் அண்ட் காலம் விட்டுறோம். இப்ப மீதி இருக்கிற நம்பரை நீங்க மல்டிப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா -2 and -0 வந்திருக்கும். இப்ப சிம்பிளிஃபை பண்ணும்போது பாருங்க, இது வெறும் -1 தான். ஐ கூட சேர்றதுனால -ஐயா மாறிடும். இது 0 எழுதவே தேவையில்லை. 0னா இது -2 கே கூட சேர்றதுனால -2 கே கேப்னு வரும். இது ஏ கிராஸ் பிக்கான ஆன்சர். இதே மாடல்ல ரெண்டாவது எடுத்துக்காட்டு கணக்குல ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார்னு 2 வெக்டார் கொடுத்துட்டு நமக்கு பி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார் கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும், கிராஸ் ப்ராடக்ட்னாலே டிட்டர்மினன்ட் போட்டு ஃபர்ஸ்ட் ரோல எப்பயுமே ஐ ஜே கே எழுதிக்கணும். ரெண்டாவது ரோல ஃபர்ஸ்ட் வெக்டார் யாரோ, பி தானே ஃபர்ஸ்ட் வெக்டார் கொடுத்துருக்காங்க, அங்க இருக்கிற கோபிஷியன்ட்ஸ் எல்லாம் எழுதணும். ஐக்கு முன்னால பாருங்க காஸ் பீட்டா, ஜேக்கு முன்னால -sin பீட்டா, கேக்கு முன்னால எதுவுமே இல்லை 0ன்னு போட்டுக்கணும். அடுத்து ரெண்டாவது வெக்டர் யாரு? ஏ வெக்டார்ல இருக்க கோபிஷியன்ட் ஐக்கு முன்னால காஸ் ஆல்பா, ஜேக்கு முன்னால sin ஆல்பா, கேன்னு ஒண்ணு இல்லாததுனால 0ன்னு போட்டுக்கிட்டேன். இப்ப இதை நம்ம எக்ஸ்பாண்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஐ எடுத்துட்டு ஐக்குரிய ரோ காலம் விட்டுட்டு இங்க மல்டிப்ளை பண்ணுனா மொத்த ஆன்சரே உங்களுக்கு 0வாக மாறிடும். சோ த டோட்டல் ஆன்சர் இஸ் 0. அடுத்தது ரெண்டாவது வெக்டர் எடுக்கும்போது ஜே எடுக்கும்போது மைனஸ் போட்டுட்டு எடுக்கணும். இதுக்குரிய ரோ அண்ட் காலம் விட்டுறீங்க. இப்ப பாருங்க, இந்த முறையும் 2 0 இருக்கிறதுனால பெருக்குனீங்கன்னா மொத்த ஆன்சரே உங்களுக்கு என்னதான் கிடைக்கும் அப்படின்னா 0 தான் கிடைக்கும். அடுத்து மூணாவது கே கேப் எடுத்துக்கிறேன். கே கேப் எடுக்கும்போது கே கேப்க்குரிய ரோ காலம் விட்டுறணும். இப்ப நான் மல்டிப்ளை பண்றேன். ஃபர்ஸ்ட் இங்க மல்டிப்ளை பண்ணணும். எனக்கு என்ன கிடைக்கும்? sin ஆல்பா காஸ் பீட்டா. அடுத்து இங்க மல்டிப்ளை பண்ணும்போது என்ன சைன் வருதோ அதை மாத்தி எழுதணும். காஸ் ஆல்பா மைனஸ் சைன் வரும், நான் சைன் மாத்தி பிளஸ்ன்னு எழுதிக்கிட்டேன். அப்ப ஃபைனலா எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னா கே கேப் இன்டூ சைன் ஆல்பா காஸ் பீட்டா பிளஸ் காஸ் ஆல்பா சைன் பீட்டான்னு எனக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கு. இது நமக்கு தேவையான ஆன்சர். அதே எடுத்துக்காட்டுல இன்னொரு சம் பார்த்துட்டு இருக்கீங்க. எஃப் வெக்டார் ஏ வெக்டார்னு 2 வெக்டார் கொடுத்துட்டு ஃபைண்ட் த மாடுலஸ் ஆஃப் ஏ கிராஸ் பின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. முதல்ல நம்ம ஏ கிராஸ் மாடுலஸ் ஆஃப் ஏ கிராஸ் எஃப்னு கேட்டிருக்காங்க. முதல்ல ஏ வெக்டார் கிராஸ் எஃப் வெக்டார் கண்டுபிடிக்கணும். கிராஸ் ப்ராடக்ட்னா என்ன பண்ணணும், டிட்டர்மினன்ட் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் ரோல எப்பயுமே ஐஜேகே எழுதிக்கணும். ரெண்டாவது ரோல எடுத்துனே இருக்கிற பேருக்குரிய கோபிஷியன்ஸ். ஏ வெக்டார்ல பாத்தீங்கன்னா 2, 5, -7. எஃப் வெக்டார்ல பாத்தீங்கன்னா 3, 4, -5. இதுல ஃபர்ஸ்ட் எடுத்துனே ஐ கேப் எடுத்துட்டு ஐ கேப்புக்குரிய ரோ காலம் விட்டுறணும். விட்டுட்டீங்கன்னா இந்த 4 நம்பர் எடுத்து இப்ப நீங்க பெருக்க போறீங்க. அப்படி பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் என்னவா இருக்கும்னா -25 + 28. இதை ரொம்ப கவனமா படிக்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா இது எடுக்கும்போது எப்பயுமே சைன் மாத்தி எடுக்கணும். -j வெக்டார். இப்ப என்ன பண்ணணும், ஜே வெக்டாருக்குரிய ரோ காலம் விட்டுட்டு மீதி 4 நம்பர் தெரியுதா,
இந்த 4 நம்பரை இப்ப நீங்க பெருக்க போறீங்க. அப்படி பெருக்கி இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா -10 பிளஸ் 21 கிடைச்சிருக்கும். அப்படி பெருக்கும்போது இங்க பாத்தீங்கன்னா -21 தான் வரும் இந்த இடத்துல பெருக்கும்போது உங்களுக்கு. ஆனா அதை குறி மாத்தி +21 எழுதிக்கணும். அடுத்து மூணாவது கே கேப் எடுக்கும்போது அதுக்குரிய ரோ காலம் விட்டுறணும். கே கேப் குறிய ரோ அதுக்குரிய காலம் விட்டுட்டோம்னா மீதி இருக்கிற நம்பர்ஸை பெருக்கும்போது உங்களுக்கு 8 - 15 கிடைச்சிருக்கும். இதை நீங்க சிம்பிளிஃபை பண்ணியிருந்தீங்கன்னா பாருங்க 28ல 25 போச்சுன்னா 3i, இங்க 11 கிடைக்கும். முன்னால ஒரு மைனஸ் இருக்கிறதுனால -11j, அடுத்து இங்க -13 கிடைக்கும். ஆனா கொஸ்டின் இது இல்ல. நம்ம கொஸ்டின் என்ன தெரியுமா? மாடுலஸ் ஆஃப் a கிராஸ் f. இதை நம்ம 16th டைட்டில்ல படிச்சிருக்கோம். மாடுலஸ் வேணும்னா ரூட் போட்டுக்கணும். இங்க இருக்க ஒவ்வொரு நம்பரா ஸ்கொயர் பண்ணிட்டே வரணும். 3 ஸ்கொயர் பண்ணா 9, 11 ஸ்கொயர் பண்ணா 121, இது ஸ்கொயர் பண்ணா 169. மொத்தமா நீங்க ஆட் பண்ணிட்டீங்கன்னா இது ஒரு 130, இங்க 130 சேர்த்தும் போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 299 நமக்கு கிடைச்சிருக்கும். அடுத்தது இன்னொரு எடுத்துக்காட்டு கணக்கு. ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் தி parallelogram. தமிழ்ல சொன்னா இணைகரம். ஒரு இணைகரத்தின் பரப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு 2 அடுத்தடுத்த பக்கம் கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலி இதை படமா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இங்க இருக்கிற ஒரு வெக்டார் a வெக்டார், இங்க இருக்கிற வெக்டார் b வெக்டார். 2 அடுத்தடுத்த பக்கம் கொடுத்துட்டு ஏரியா ஆஃப் parallelogram கேட்டாங்கன்னா ஏரியா ஆஃப் parallelogram ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா நம்ம சொல்லி கொடுத்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த 2 அடுத்தடுத்த பக்கத்துக்கு கிராஸ் ப்ராடக்ட் எடுக்கணும். மாடுலஸ் ஆஃப் a கிராஸ் b. அப்ப முதல்ல a கிராஸ் b கண்டுபிடிக்கிறோம். a கிராஸ் b ஈக்குவல் டு என்ன பண்ணணும்? டிட்டர்மினன்ட் போட்டு ஃபர்ஸ்ட் ரோல எப்பயுமே ijk எழுதணும். தென் செகண்ட் ரோல ஃபர்ஸ்ட் லெட்டர் a வெக்டார் தானே, a வெக்டாருக்கான கோஎஃபிஷியன்ட்ஸ் i க்கு முன்னால 1, 3, -2, b வெக்டார்ல பாத்தீங்கன்னா -3, 1, 4. இதை எக்ஸ்பாண்ட் பண்றோம். i எடுத்துட்டீங்கன்னா i குரிய காலம் விட்டுறணும், ரோ விட்டுட்டு மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு 12 + 2 கிடைக்கும். -j எடுத்துட்டு j குரிய காலம் ரோ விட்டுட்டு மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 4 - 6 கிடைக்கும். அடுத்து k எடுத்துட்டு அதுக்குரிய ரோ காலம் விட்டுட்டீங்கன்னா 1 + 9 கிடைக்கும். இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது 14i, இந்த இடம் பாருங்க -2 வரும். ஆனா முன்னால ஒரு மைனஸ் இருக்குல்ல, 2 மைனஸும் சேர்ந்து +2வா மாறிடும். +10k அப்படின்னு ஆன்சர் வந்திருக்கும். இதுக்கு நம்ம மாடுலஸ் கண்டுபிடிக்கணும். மாடுலஸ் ஆஃப் a கிராஸ் b என்ன அர்த்தம்? ஸ்கொயர் ரூட் போட்டு இங்க இருக்க ஒவ்வொரு நம்பரையும் ஸ்கொயர் பண்ணீங்களா? 14 ஸ்கொயர் பண்ணா 196, 2 ஸ்கொயர் பண்ணா 4, 10 ஸ்கொயர் பண்ணா 100, மொத்தமா ஆட் பண்ணும்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 300 கிடைக்கும். அப்படின்னா நமக்கு தேவையான பரப்புக்கான ஆன்சர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 300. ஆக்சுவலி ஸ்கொயர் ரூட் ஆஃப் 300 10√3 கூட நம்ம எழுதலாம். எப்படின்னா இதை 100 × 3 புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா 100க்கு ரூட் எடுத்தா 10, √3 அப்படியே இருக்கும். ஸ்கொயர் யூனிட் சதுர அலகுகள் அப்படின்னு எழுதுனீங்கன்னா உங்களுக்கு தேவையான பரப்பு கிடைச்சிருச்சு. அடுத்து எடுத்துக்காட்டு நம்பர் 5ல பாத்தீங்கன்னா a வெக்டார் அண்ட் b வெக்டார்னு கொடுத்துட்டு இந்த 2 வெக்டார்களுக்கும் இடைப்பட்ட கோணம் காண்கன்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இடைப்பட்ட கோணம் வெக்டார் ப்ராடக்ட்டை பயன்படுத்தி கண்டுபிடிங்கன்னு சொன்னா sin θ = மாடுலஸ் ஆஃப் a கிராஸ் b டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் a மாடுலஸ் ஆஃப் bங்கிற ஃபார்முலாவை பயன்படுத்தலாம்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். அப்ப இந்த ஃபார்முலாவை நான் பயன்படுத்தணும்னா முதல்ல எனக்கு a கிராஸ் b தெரியணும். a கிராஸ் b என்ன சொல்லி கொடுத்தோம்? மாடுலஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் ரோல ijk போட்டுட்டு செகண்ட் ரோல a தானே ஃபர்ஸ்ட் வெக்டார், அதனால அதுக்குரிய கோஎஃபிஷியன்ட்ஸ் எழுதிட்டு அடுத்தது b குரிய கோஎஃபிஷியன்ட்ஸ் i க்கு முன்னால 1, j க்கு முன்னால 1, k இல்லைங்கிறதுனால 0. இதை ஃபர்ஸ்ட் எக்ஸ்பாண்ட் பண்ணணும். இப்ப i எடுத்துட்டு i குரிய ரோ காலம் விட்டுட்டு எக்ஸ்பாண்ட் பண்ணீங்கன்னா 0 + 2 உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ரெண்டாவது எடுக்கும்போது எப்பயுமே மைனஸ் போட்டு எடுக்கணும், மறந்துடக்கூடாது. இதுக்குரிய காலம் ரோ விட்டுட்டு பெருக்குனீங்கன்னா 0 + 2 கிடைக்கும். அடுத்தது k எடுத்துட்டு ரோ காலம் விட்டுட்டு மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு 2 - 1 கிடைக்கும். இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது கிடைக்கிற ஆன்சர் பாத்தீங்கன்னா 2i - 2j + 1k. இதுக்கு மாடுலஸ் வேணும். மாடுலஸ் ஆஃப் a கிராஸ் b. மாடுலஸ் ஆஃப் a கிராஸ் bனா ரூட் போட்டு இங்க இருக்க நம்பர்ஸை ஸ்கொயர் பண்ணிட்டே வரணும். 2 ஸ்கொயர்னா 4, 2 ஸ்கொயர்னா 4, 1 ஸ்கொயர்னா 1, 9க்கு ரூட் எடுத்தா 3. அடுத்து மாடுலஸ் ஆஃப் a வெக்டார் அப்படின்னா ரூட் போட்டு ஏல இருக்க நம்பர்லாம் ஸ்கொயர் பண்ணிட்டே வரணும். 4, 1, 4, மொத்தமா 3 கிடைக்கும். அடுத்து மாடுலஸ் ஆஃப் b வெக்டார் என்ன பண்ணும்?
பில இருக்க நம்பர்லாம் ஸ்கொயர் பண்ணிட்டே வரணும். 1 1 √2 கிடைச்சிருக்கும். இதெல்லாம் கொண்டு வந்து இந்த ஃபார்முலால பிரதிட்டோம்னா மேல இருக்கிற a கிராஸ் பிக்கு என்ன ஆன்சர் வந்தது 3. மாடுலஸ் ஆஃப் ஏக்கு என்ன ஆன்சர் வந்தது 3. அண்ட் தென் மாடுலஸ் ஆஃப் பிக்கு √2. இது எத்தனை முறை கேன்சல் ஆகும்? ஒரு முறை தான் கேன்சல் ஆகும். அப்ப தீட்டா வேணும்னா 1/√2க்குரிய டிகிரி என்ன அப்படிங்கறத நம்ம எழுதணும். அது 45 டிகிரி. அதை நம்ம π/4ன்னு சொல்லுவோம். அடுத்த எடுத்துக்காட்டுல பாத்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிளோட அடுத்தடுத்த பக்கங்கள் ஏபிசின்னு ஒரு ட்ரையாங்கிள் இருக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதுல ஏபி ஏசி ரெண்டு அடுத்தடுத்த பக்கம் கொடுத்துட்டு ஏரியா என்னன்னு கேக்குறாங்க. முக்கோணத்தின் பரப்பு கேக்குறாங்க. முக்கோணம் ஏபிசியின் பரப்பு வேணும்னா நம்ம என்ன ஃபார்முலா சொல்லி கொடுத்தோம்னா half into ரெண்டு அடுத்தடுத்த சைடு, ஏபி ஒரு சைடு இன்னொன்னு ஏசி ஒரு சைடு. அப்ப இந்த ரெண்டு பேத்துக்கும் முதல்ல நான் என்ன பண்ணணும்? கிராஸ் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும். மாடுலஸ் ஆஃப் ஏபி கிராஸ் ஏசி கண்டுபிடிக்கணும்னா முதல்ல கிராஸ் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கிறேன். கிராஸ் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான ரூல் என்ன? டிட்டர்மினன்ட் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் ரோல எப்பயுமே ஐஜேகே எழுதிக்கணும். ஃபர்ஸ்ட் ஏபி தானே பேர் எழுதியிருக்கோம். அப்ப என்ன பண்ணுவேன்? ஏபியில இருக்க நம்பர்ஸ்லாம் ஐக்கு முன்னால பாருங்க -2, ஜேன்னு ஒன்னு இல்ல 0, கேக்கு முன்னால -5. அடுத்தது ஏசி வெக்டார் ஐக்கு முன்னால -1 +1, ஜேக்கு முன்னால -2, கேக்கு முன்னால -1ன்னு இருக்கு. இப்ப இதை எக்ஸ்பாண்ட் பண்ணா i இன்டூ என்ன வரும்? ஐக்கான நம்பர்ஸ் விட்டுட்டு மல்டிப்ளை பண்ணா 0 -10 கிடைக்கும். -j இன்டூ ஜேக்குரிய காலம் ரோ விட்டுட்டு மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 2 + 5 கிடைக்கும். அடுத்து கே உரிய ரோ காலம் விட்டுட்டு மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 4 மட்டும் இருக்கும். டோட்டலா ஆன்சர் எனக்கு என்ன கிடைக்குதுன்னா -10i -7j + 4kன்னு ஆன்சர் கிடைச்சிருக்கு. சரிங்களா? இப்போ இதுக்கு என்ன பண்ணணும்? மாடுலஸ் எடுக்கணும். மாடுலஸ் ஆஃப் ஏபி வெக்டார் கிராஸ் ஏசி வெக்டார்னா மாடுலஸ்னா என்ன பண்ணணும்? ரூட் போட்டுட்டு இங்க இருக்க நம்பர்ஸ் எல்லாம் ஸ்கொயர் பண்ணி எழுதணும். 10 ஸ்கொயர் 100, 49, 16 டோட்டலா ஆட் பண்ணீங்கன்னா 165 கிடைச்சிருக்கும். அப்ப நமக்கு தேவையான பரப்பு இங்கிலீஷ்ல சொன்னா ஏரியா ஈக்குவல் டு √165. ஆனா முன்னால என்ன போட்டிருக்கணும்? 1/2 போட்டிருக்கணுமா? அப்போ 1/2 √165 ஸ்கொயர் யூனிட்ஸ் முடிக்கணும். தமிழ்ல சொல்லும் போது சதுர அலகுகள்னு எழுதி முடிச்சிருக்கணும். இது எனக்கு தேவையான முக்கோணத்திற்கான பரப்பு. அடுத்தது நம்ம பிராக்டிஸ் பண்றதுக்காக சில ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. இதுல நம்ம கிராஸ் ப்ராடக்ட் பத்தி கத்துக்கிறதுனால இது அப்படியே 12th நமக்கு வரும். வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட். இதுல ஃபர்ஸ்ட் சம் பார்த்தோம்னா ஃபைண்ட் ஏ கிராஸ் பி அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ கிராஸ் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கும் போது நம்ம டிட்டர்மினன்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ரோல ஐ ஜே கே எழுதிட்டு தென் செகண்ட் ரோல என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் வெக்டார்ல இருக்க கோஎஃபிஷியன்ட்ஸ் ஐக்கு முன்னால 1, ஜேக்கு முன்னால -1, கேவே இல்ல 0. செகண்ட் வெக்டார் பி வெக்டார்ல இருக்கிற கோஎஃபிஷியன்ட்ஸ் ஐக்கு முன்னால 3, ஜேக்கு முன்னால -1, கேக்கு முன்னால 3. இதை எக்ஸ்பாண்ட் பண்றோம். ஐ எடுக்கும்போது ஐக்குரிய ரோ காலம் விட்டுட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இந்த இடத்துல வரும். அப்ப உங்களுக்கு +-3 -0 அண்ட் +0 வரும். அது பிரச்சனை இல்லை, 0 எழுத தேவையில்லை. ரெண்டாவது ஜே எடுக்கும்போது எப்பயுமே சைன் மாத்தி எடுக்கணும். இதுக்குரிய ரோ காலம் விட்டுட்டு மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 3 - 0 வரும், 0 எழுத தேவையில்லை. பிளஸ் கே கேப் எடுத்துட்டு இங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா -1 + 3 வரும். தென் இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது -3i, இங்க ஒரு மைனஸ் இருக்கு அதனால -3j, இங்க பாத்தீங்கன்னா 3 - 1 2 கிடைக்கும். 2kன்னு ஆன்சர் வந்திருக்கும். இது எனக்கு தேவையான கிராஸ் ப்ராடக்ட். இதுல செகண்ட் சம்லயே அகைன் ஏபின்னு ரெண்டு வெக்டார் கொடுத்துட்டு ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கும் போது நம்ம என்ன ரூலு? டிட்டர்மினன்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ரோல எப்பயுமே ஐஜேகே எழுதிக்கணும். செகண்ட் ரோல ஃபர்ஸ்ட் வெக்டார் ஏ இருக்கிறதுனால ஏக்குரிய கோஎஃபிஷியன்ட்ஸ் 1 -1 கே இல்ல 0, பிக்குரிய கோஎஃபிஷியன்ட்ஸ் 1 -1 -4. இதை எக்ஸ்பாண்ட் பண்றோம். இப்ப ஐ எடுத்துட்டு எக்ஸ்பாண்ட் பண்ணீங்கன்னா இங்க மல்டிப்ளை பண்ற மாதிரி இருக்கும். 4 அண்ட் ஒரு பார்ட் 0 அது எழுத வேணாம். ஜே எடுத்துட்டு மல்டிப்ளை பண்ணும்போது எப்ப ஜே எடுத்தாலும் மைனஸ் பண்ணிக்கணும், -3ஆல போட்டுக்கணும். அதுக்குரிய ரோ காலம் விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு -4 கிடைச்சிருக்கும். இன்னொரு பார்ட் 0. கே எடுத்துட்டு மல்டிப்ளை பண்ணும்போது இங்க மல்டிப்ளை பண்ற மாதிரி இருக்கும். -1 + 1. ஸோ தட் 4i + 4j. ஏன் +4j? மொத்தம் 2 மைனஸ் இருக்கு. இந்த இடம் 0, அதனால அதை எழுதவே தேவையில்லை. இது எனக்கு தேவையான ஆன்சர்.
தேர்ட் சம்ல பாத்தீங்கன்னா எஃப் வெக்டார் ஓஏ அண்ட் ஓபி கொடுத்துட்டு ஏபி கிராஸ் எஃப் கண்டுபிடிக்க சொல்றாங்க. இந்த மெத்தட்ல நம்ம முதல்ல ஏபினா என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஏபி அப்படிங்கிறது எப்படி எழுதணும்னா ஓபி வெக்டார் மைனஸ் ஓஏ வெக்டார். சிம்பிளா சொன்னோம்னா ரெண்டாவது பாயிண்ட் ஃபர்ஸ்ட் எழுதணும், மைனஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எழுதணும். ஓபி யாருன்னு பாருங்களேன். அங்க இருக்க நம்பர் மட்டும் எடுத்துக்கங்க. 8 மைனஸ் 6 மைனஸ் 4. ஓஏல இருக்க நம்பர்லாம் கீழே எழுதுங்க. 18 3 மைனஸ் 9. இதை சப்ட்ராக்ட் பண்றோம். சப்ட்ராக்ட் பண்ணா சைன் மாறுமா? So that 8 minus 8 ன்னு சொன்னா minus 10. இது minus 9 plus 9 minus 4 சொன்னீங்கன்னா 5. அப்ப எனக்கு AB என்ன கிடைக்கும்? minus 10i minus 9j plus 5k ன்னு ஆன்சர் கிடைக்கும். இப்ப நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது AB வெக்டார் கிராஸ் F வெக்டார். ஸோ கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் டிட்டர்மினன்ட் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் ரோல எப்பயுமே ijk எழுதிக்கணும். ஃபர்ஸ்ட் ஏபி தானே இருக்கு. ஏபிக்கான நம்பர்ஸ்லாம் எழுதுறோம். -10 -9 +5. அடுத்து எஃப்க்குரிய கோபிஷியன்ஸ்லாம் எழுதுறீங்க. 5 3 9. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஐ எடுத்துட்டு ஐக்குரிய ரோ காலம் விட்டுட்டு மல்டிப்ளை பண்ணீங்கன்னா -81 -15 கிடைக்கும். ரெண்டாவது ஜே எடுக்கும்போது எப்பயுமே சைன் மாத்தி எடுக்கணும். -j இன்டூ அதுக்குரிய ரோ காலம் விட்டுட்டு மல்டிப்ளை பண்ணீங்கன்னா -90 -25 வந்திருக்கும். அடுத்து பிளஸ் கே இன்டூ எடுத்துட்டு இதுக்குரிய ரோ காலம் விட்டுட்டு மல்டிப்ளை பண்ணீங்கன்னா -30 அண்ட் +45 கிடைச்சிருக்கும். இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது -96i இங்க பாத்தீங்கன்னா -115 ஆன்சர் வரும். ஆனா முன்னால ஒரு மைனஸ் இருக்கிறதுனால ரெண்டும் சேர்ந்து +115j +15kன்னு முடியும். இது எனக்கு தேவையான ஆன்சர். ஃபோர்த் சம்ல பாத்தீங்கன்னா அகைன் ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்க சொல்லி ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஏ கிராஸ் பி வேணும்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ரோல ஐஜேகே எப்பயுமே எழுதிக்கணும். தென் செகண்ட் ரோல ஏ வெக்டார்ல இருக்கிற கோபிஷன் எழுதுறோம். ஐன்னு ஒன்று இல்லை, அதனால அது 0 J3 கேக்கு முன்னால -1. பி வெக்டார்ல இருக்க கோபிஷன்ஸ்லாம் எழுதிட்டே வரீங்க. 2 5 1. இப்போ இதை நீங்க எக்ஸ்பாண்ட் பண்ணீங்கன்னா ஐ இன்டூ ஐக்குரிய ரோ காலம் விட்டுட்டு மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 3 + 5 மைனஸ் ஜே இன்டூ ஜேக்குரிய ரோ காலம் விட்டுட்டு மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 0 + 2 வரும். 0 ஆக்சுவலி எழுத தேவையில்லை. கேக்குரிய ரோ காலம் விட்டுட்டு மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 0 -6 கிடைச்சிருக்கும். இது 8i -2j -6k. இது எனக்கு தேவையான ஆன்சர். ஃபிஃப்த் சம்ல சி அண்ட் டின்னு கொடுத்துட்டு ஃபைண்ட் டி கிராஸ் சின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. விஷயம் ஒன்றும் இல்லை, டி ஃபர்ஸ்ட் வந்திருக்கு. கிராஸ் ப்ராடக்ட்னாலே யூஸ்வலான மெத்தட் ஃபர்ஸ்ட் டிட்டர்மினன்ட் ஃபார்ம் பண்ணிக்கிறோம். ஃபர்ஸ்ட் ரோல எப்பயுமே ஐஜேகே வரும். இப்போ டி தானே ஃபர்ஸ்ட் வெக்டார். டில இருக்க நம்பர்ஸ்லாம் எழுதணும். 4 4 கே இல்ல 0. சில இருக்க நம்பர்ஸ்லாம் எழுதணும். 8 -2 -6. இப்போ நீங்க இதை எக்ஸ்பாண்ட் பண்ணீங்கன்னா ஐக்குரிய ரோ காலம் விட்டுட்டு மல்டிப்ளை பண்ணும்போது -24 கிடைக்கும். மைனஸ் ஜே குரிய ரோ காலம் விட்டுட்டு மல்டிப்ளை பண்ணீங்கனாலும் -24 தான் கிடைக்கும். பிளஸ் கே குரிய ரோ காலம் விட்டுட்டு மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு -8 -32 கிடைக்கும். இப்போ பாருங்க, மொத்தமா இது -24 ஒரு ஐ இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா மொத்தம் 2 மைனஸ் வந்துடும். அதனால +24 ஜே, இங்க அடிஷன் இது -40k. இது எனக்கு தேவையான ஆன்சர். சிக்ஸ்த் சம்ல பாத்தீங்கன்னா ஏபிசின்னு 3 வெக்டார் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல ஏ கிராஸ் பி கேட்கறாங்க. ஏ கிராஸ் பின்னா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? டிட்டர்மினன்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ரோல எப்பயுமே ஐஜேகே எழுதணும். எழுதிட்டு செகண்ட் ரோல ஃபர்ஸ்ட் பேர் ஏ தானே இருக்கு, ஏல இருக்க நம்பர்ஸ்ல எழுதிடும். 2 3 -1. பில இருக்க நம்பர்ஸ் பாத்தீங்கன்னா 3 5 2. எக்ஸ்பாண்ட் பண்றேன். ஐ எடுத்துட்டு எக்ஸ்பாண்ட் பண்ணும்போது ஐக்குரிய ரோ காலம் விட்டுட்டு மல்டிப்ளை பண்ணினா 6 + 5 கிடைக்கும். மைனஸ் ஜே இன்டூ ஜே குரிய ரோ காலம் விட்டுட்டு மல்டிப்ளை பண்ணா 4 + 3 கிடைக்கும். பிளஸ் கே இன்டூ கே குரிய ரோ காலம் விட்டுட்டு மல்டிப்ளை பண்ணா 10 - 9 கிடைக்கும். எனக்கு மொத்தமா 11i -7j + kன்னு ஆன்சர் வந்திருக்கும். இது ஏ கிராஸ் பி. இன்னொன்னு பி கிராஸ் சி கேட்கறாங்க. பி கிராஸ் சி வேணும்னா சேம் டெக்னிக். டிட்டர்மினன்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ரோல ஐஜேகே போட்டுக்கிறீங்க.
செகண்ட் ரோல பி இருக்கிறதுனால பி குரிய நம்பர் 3 5 2 சி குரிய நம்பர்ஸ் -1 -2 and 3 இதை நீங்க மல்டிப்ளை பண்ணணும். எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது i இன்டு ஐ குரிய ரோ காலம் விட்டுட்டு இங்க மல்டிப்ளை பண்ணும்போது 15 மறந்துடாதீங்க. ரெண்டாவது நம்பருக்கு சைன் மாத்தி எழுதணும். ஜே எப்பயுமே மைனஸ் போட்டு எடுக்கணும். அதுக்குரிய நம்பர்ஸ் நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 9 + 2 கிடைக்கும். பிளஸ் கே இன்டு கே குரிய ரோ காலம் விட்டுட்டு மல்டிப்ளை பண்ணும்போது -6 + 5 கிடைச்சிருக்கும். டோட்டலா 19i -11j -1k. ஆக்சுவலி 1 வந்து நீங்க இங்க எழுத வேண்டிய அவசியம் இல்லை. இது நமக்கு தேவையான ஆன்சர். 7th கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா ஏபிசின்னு 3 வெக்டார் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் எடுத்துனே பி கிராஸ் சி கேக்குறாங்க. பி கிராஸ் சின்னா என்ன அர்த்தம்? டிட்டர்மினன்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ரோல ஐஜேக்கு எழுதிட்டு ஃபர்ஸ்ட் எடுத்துனே பிங்கிற பேர் தானே என் சம்ல இருக்கு. அதனால பி குரிய நம்பர்ஸ்லாம் எழுதணும். அதாவது கோபிஷியன்ஸ்ல எழுதணும். 2 1 -2. சி குரிய கோபிஷியன்ஸ் 3 2 1. இப்போ நான் எக்ஸ்பேண்ட் பண்றேன். ஐ வச்சுட்டு ஐக்குரிய ரோ காலம் விட்டுட்டு இங்க மல்டிப்ளை பண்ணா 1 + 4 வரும். இதுல முக்கியமான விஷயம் ரெண்டாவது மல்டிப்ளை பண்ணும்போது சைன் மாத்தணும் அப்படிங்கறத மறந்துடக்கூடாது. அடுத்தது ஜே எடுக்கும் போதே மைனஸ் போட்டுட்டு எடுக்கணும். அதுக்குரிய ரோ காலம் விட்டுட்டு மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 2 + 6 வரும். பிளஸ் கே இன்டு கே குரிய ரோ அண்ட் காலம் விட்டுட்டு மல்டிப்ளை பண்ணா 4 ஃபர்ஸ்ட். இங்க என்ன ஆன்சர் வந்தாலும் சைன் மாத்தி எழுதணும் -3. ஸோ தட் 5i -8j + 1k வரும். 1 எழுத வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து பாத்தீங்கன்னா ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஏ கிராஸ் பின்னா என்ன பண்ணணும்? டிட்டர்மினன்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ரோல ஐ ஜே கே எழுதிக்கணும். செகண்ட் ரோல ஏ தானே ஃபர்ஸ்ட் வெக்டார். ஏல இருக்க கோபிஷியன்ஸ்லாம் எழுதணும். 1 -2 and 3. பில இருக்க நம்பர்ஸ்லாம் எழுதணும். 2 1 -2. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா ஐக்கான ரோ காலம் விட்டுட்டு மல்டிப்ளை பண்ணா 4 - 3 வரும். ஜேக்கான ரோ காலம் விட்டுட்டு மல்டிப்ளை பண்ணா -2 -6 வரும். பிளஸ் கேக்கான ரோ காலம் விட்டுட்டு மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 1 + 4 வந்திருக்கும். டோட்டலா பாத்தீங்கன்னா இது 1i வெறும் ஐ எழுதுனா போதும். இது -8 ஆனா முன்னால ஒரு மைனஸ் இருக்குல்ல, அதனால +8jவா மாறிடும். இது 5k. இது எனக்கு தேவையான ஆன்சர். 8th சம்ல பாத்தீங்கன்னா ஃபைண்ட் தி ஆங்கிள் பிட்வீன் தி 2 வெக்டார்ஸ் அப்படின்னு சொல்லி ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார்னு ரெண்டு கொடுத்துட்டு வெக்டார் ப்ராடக்ட்டை பயன்படுத்தி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? முதல்ல ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும். ஏ கிராஸ் பிக்கான மெத்தடு நமக்கு தெரியும். டிட்டர்மினன்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ரோல எப்பயுமே நம்ம ஐஜேகே எழுதிக்குவோம். தென் ஏ வெக்டார்ல இருக்கிற கோபிஷியன்ஸ் 2 3 -1. பி வெக்டார்ல இருக்க கோபிஷியன் 1 2 1. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா ஐ இன்டு என்ன கிடைச்சிருக்கும்? 3 + 2 கிடைக்கும். ஜே எடுக்கும் போதே மைனஸ் போட்டு தான் எடுக்கணும். தென் ஜே குரிய நம்பர்ஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 2 + 1 கிடைக்கும். பிளஸ் கே இன்டு 4 - 3 வந்திருக்கும். இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது எனக்கு 5i -3j + 1kன்னு ஆன்சர் வந்திருக்கும். பட் எனக்கு தேவை மாடுலஸ் ஆஃப் ஏ கிராஸ் பி. இதுதான் ஃபார்முலால நம்ம யூஸ் பண்ணுவோம். அது கண்டுபிடிக்கிறதுக்கு ரூட் போட்டுட்டு இங்க இருக்க ஒவ்வொரு நம்பரையும் ஸ்கொயர் பண்ணணும். 25 5 ஸ்கொயர்னா 3 ஸ்கொயர்னா 9. இது 1 டோட்டலா √35 வந்திருக்கும். தென் மாடுலஸ் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும். அப்படின்னா ரூட் போட்டு ஏல இருக்க நம்பர்லாம் ஸ்கொயர் பண்ணிக்கிட்டே வரணும். 4 9 1 மொத்தமா √14 வரும். அடுத்து மாடுலஸ் ஆஃப் பி அப்ளை பண்ணணும். பில இருக்க நம்பர்லாம் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும். 1 4 1 வரும். மொத்தமா √6 வந்திருக்கும். இதை நீங்க சிம்பிளிஃபை பண்ணும்போது ஆங்கிள் பிட்வீன் த 2 வெக்டார்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு sin θ = மாடுலஸ் ஆஃப் ஏ கிராஸ் பி பை மாடுலஸ் ஆஃப் ஏ மாடுலஸ் ஆஃப் பிங்கிறத ஃபார்முலாவா பயன்படுத்தணும். இதுல நம்ம கண்டுபிடிச்ச நம்பர்லாம் கொண்டாந்து சப்ஸ்டிடியூட் பண்றோம். √35 √14 √6. இப்போ இது பாருங்க 5 டேபிள்ல 7 டேபிள்ல 5 7s are 35னும் 2 7s are 14னு கேன்சல் பண்ணலாம். அப்படி பார்த்தா மீதி என்ன இருக்கும்னா √5 இங்க √2 இருக்கும். இந்த √6 √2 √3ன்னு பிரிச்சீங்கன்னா அப்ப இந்த இடத்துல உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்னா θ = sin இந்த பக்கம் வரும்போது sin இன்வர்ஸ் ஆஃப் √5 டிவைடட் பை 2 √3ன்னு இது எழுதலாம். இது எனக்கு தேவையான இடைப்பட்ட கோணம். இதோட டாபிக் 18க்கான ஸ்டூடெண்ட் ஆக்டிவிட்டி சம்ஸ் முடிஞ்சது. டாபிக்கும் முடிஞ்சது. இந்த பகுதியில நீங்க கத்துக்கிறது ஏ கிராஸ் பி கிராஸ் ப்ராடக்ட்
இன்னொன்னு வெக்டர் ப்ராடக்ட். தமிழ்ல சொல்லும்போது வெக்டர் பெருக்கம், குறுக்கு பெருக்கம். எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறதாங்க அடிப்படை. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பார்ட். +2ல அப்படியே ஃபாலோ பண்ணுவோம். நம்ம இந்த சம்ஸ் நிறைய எக்ஸர்சைஸ்ல +2 வெக்டர் அல்ஜிப்ரால நமக்கு வரும். வெரி இம்பார்ட்டன்ட் போர்ஷன். திரும்ப திரும்ப பார்த்து இந்த ப்ராடக்ட்டை ரொம்ப நல்லாவே நீங்க கத்துக்கணும். தொடர்ந்து நம்ம சேனல்ல வர வீடியோ பார்க்க விரும்புகிற மாணவர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா எப்பெல்லாம் நம்ம வீடியோ அப்லோட் பண்றோமோ அப்பெல்லாம் உங்களுக்கு இமிடியட் நோட்டிஃபிகேஷன் கிடைச்சிரும். திஸ் இஸ் ஃபார் டைட்டில் நம்பர் 18. Thank you.